ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஞ்சி பூண்டு போட்ட பட்டர் ப்ரான் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பட்டர் ப்ரான், இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி. நல்லா மசாலா சாந்து ஒரு ட்ரை ஃப்ரை மாதிரி தான் நம்ம இதை இப்போ பண்ண போகிறோம். உங்கள் சண்டேக்கு ஒரு ஸ்பெஷலான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக என்ன குழம்பு வச்சாலுமே காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரானை மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு அதில் உப்பு மிளகாத்தூள் ஜிஞ்சர் கார்லிக் போட்டுட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 2 hours வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் ஒரு வானலி எடுத்து இந்த ப்ரான்ஸை நம்ம போடலாம். தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே நான் ஊற்றலை. அப்படியே நான்ஸ்டிக் பேனில் அப்படியே கொஞ்சம் வேகிற அளவுக்கு நான் வதக்குறேன். இப்போது இந்த மசாலா நல்லா சார்ந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றுறேன். இது கொஞ்ச நேரம் அடுப்பில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 3 கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, 2 வெங்காயம், அப்புறம் ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கு நடுவில் அந்த ப்ரான்ஸ் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். அதே சட்டியில் இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை அப்படியே பச்சையாகவே போடுறோம். எண்ணெய் எதுவும் ஊற்றலை. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை எண்ணெயில் வேக வைக்க போகிறது இல்லை, தண்ணியில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்ட பிறகு இதில் இன்னொரு ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். அப்படியே அந்த தண்ணி மேலேயே நான் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம். எண்ணெய் இது வரைக்கும் 2 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தனியாக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரான் எடுத்து இதோட நான் போட போகிறேன். கொஞ்சம் தண்ணி சுண்ட பிறகு தான் போடணும். இன்னும் தண்ணி சுண்டலை. அதே மாதிரி கலரும் மாறல. இந்த மாதிரி கலர் மாறி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அந்த டைமில் நம்ம இங்கே தனியாக வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரானை இதோட போடுறோம். இப்போ இந்த தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நான் ஒரு ஸ்பூன் பட்டர் போட போகிறேன். இது தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் தான் அந்த பட்டரை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இதோட பட்டர் கொஞ்சம் கலந்து அதையும் கிளறேன். பட்டருக்கு அப்புறம் மிளகாத்தூள் போடணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெல்ட்டான பட்டரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றி அதை நல்லா நான் ஃப்ரை பண்ணுறேன். இறாலில் அந்த மசாலாவோட சாறு இந்நேரம் நல்லாவே இறங்கி இருக்கும். அது இல்லாமல் இப்போ மிளகாத்தூள் போடுறப்போ நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிளறப்ப தேவைப்பட்டால் நம்ம உப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்ல மசாலா சார்ந்து அதுக்கு மேலே ஒரு ப்ரௌன் கலர் டெக்ஸ்சரில் நீங்கள் எடுத்து ஒன்றை சாப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இதுக்கு மேலே கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் தூவியிருக்கேன். இதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா உங்களுக்கு அந்த க்ரன்ச்சியும் அந்த ஒரு டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இதில் மிக்ஸ் பண்ணியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. வெங்காயம் கொத்தமல்லியை மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இப்படி நம்ம சாப்பிட்றப்ப அந்த க்ரன்ச்சியும் அந்த கொத்தமல்லி பச்சை இலையோட டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட இறால் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பர்ஃபெக்டான இறாலை சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.